இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ திரு, நீ எப்படிங்க? மேடம் நீங்க பேசிட்டு வாங்க, நான் எடுத்துட்டு போறேன். சரி. ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, ஆபரேஷன் பண்ண பிளட் வேணும்னு கேட்டாங்க, அதான் பிளட் கொடுக்க வந்தேன். ஓ, அந்த டோனர் நீதானா? இது தெரியாம போச்சு. யார் அந்த பொண்ணு? அதுவா, அது யாருன்னு எல்லாம் தெரியல. ஆனா நல்லூர் அம்மன் கோவில்ல ஒரு வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். நல்லூர் அம்மன் கோயிலா? ஒருவேளை அது லக்ஷ்மியா இருக்குமோ? சார், இது என் மாப்பிள்ள. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயோ இருக்காரு. இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியல சார். என்னது, யாரை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம், இவரை பார்த்துருக்கீங்களா? இவரு பிளட் டொனேட் பண்ண வந்த திருக்குமரன் சார். அப்போ என் மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, இப்ப இவர் எங்க இருக்காரு? அவர் 4th ஃப்ளோர்ல ஐசியூ வார்டுல இருக்காரு. அப்படின்னா 4வது மாடியில இருக்காரு சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. என்னன்னே தெரியல, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அதான் கையெழுத்து போட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அந்த பொண்ணை நான் பார்க்கலாமா? வா காட்டுறேன். மேடம், இப்ப நீங்க உள்ள போக முடியாது, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இவர் என் தங்கச்சியை பார்க்கணும். ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது மேடம். பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. இப்ப பார்க்க முடியாது. நாங்க பாத்துட்டு உடனே வந்துடுறோமே. இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அலோ பண்ண டாக்டர் எங்களை தான் திட்டுவாரு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க. ஜஸ்ட் 1 minute, பார்த்ததும் வந்துடுறேன். சரிங்க சார், நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. திரு, நீ போய் பார்த்துட்டு வா. இவங்களை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. இது லக்ஷ்மி இல்ல. போலாமா? திவ்யா, ஒரு நிமிஷம். ஆஃபீஸ் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ. அம்மா, ஒரு நிமிஷம்மா. இவர் என் மாப்பிள்ள இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்க. இவரை பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லையேப்பா. நான் ஆஃபீஸ் வரேன், நேரில் வந்து பேசிக்கலாம். என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது நான் அவசர வேலையா பெங்களூர் போறேன். ஃப்ளைட் ஏற தான் போயிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ, அப்படியா? நீங்க இல்லாட்டி என்ன மாப்பிள்ள, நான் போய் என் தங்கச்சியை பாத்துக்கிறேன். அது எங்க கல்யாணம் திடீர்னு முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பிரச்சனை தான் வீட்டில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாயிடும், அதான். புரியுது மாப்பிள்ள. திடீர்னு கல்யாணம் ஆனதுல உங்க வீட்டுக்காரங்களுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். அது நியாயமான கோவம் தானே. இப்போ நான் வந்தா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்கும். சரி மாப்பிள்ள, நான் வரல. எங்களுக்கு நீங்களும் லட்சுமியும் நல்லா இருந்தா போதும். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். அது போதும் மாப்பிள்ள. நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன். லட்சுமியை பேச சொல்லுங்க. பாட்டி சந்தோஷப்படும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் நானும் பாட்டியும் ஒரு நாள் உங்களை வந்து பாக்குறோம்.
போனை வச்சிருங்க மாப்பிள்ள. ஓகே. இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். லக்ஷ்மியை போய் தேடி பார்ப்போம். அவங்க அண்ணன் பாட்டி எல்லாம் லக்ஷ்மி மேல உயிரே வச்சிருக்காங்க. திவ்யா கிட்ட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிடலாம். உனக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு ரிலேஷன் தான் கண்டிப்பா கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் உன் அக்கான்னு சொல்லி நானே கையெழுத்து போட்டுட்டேன். இல்ல, ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க, காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்தேன். அதனாலதான். சரி சரி, நீங்க பதட்டப்பட்டதை பார்த்ததும் நீங்க தான் இவங்களுக்கு உண்மையான அக்கான்னு நானே நினைச்சிட்டேன். நீங்க பண்ணதும் சரிதான். நீங்க அக்கான்னு கையெழுத்து போடலன்னா இந்த பொண்ணுக்கு ஆபரேஷனே நடந்திருக்காது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காப்பாத்தணும்னு விதி இருந்திருக்கு, காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான். சரி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ம், ஆமா, உனக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சு? அது நடந்து போகும்போது காலடறி கீழே விழுந்துட்டேன். நீ போய் சொல்ற. உன் தலையில இருந்த அடிய பார்த்துட்டு உன்னை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்கன்னு டாக்டரே சொன்னாங்க. ஏன் நீ அதை மறைக்கிற? அது என்னை காப்பாத்த வந்திருக்கீங்க. எனக்கு நீங்க கடவுள் மாதிரி. உங்ககிட்ட எதுக்கு பிரச்சனைய சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு தான். நீ இப்படி சொல்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்ததே உனக்கு உதவுறதுக்கு தான். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அது நான் வேலை தேடிட்டு நைட்டு தங்கறதுக்காக மடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் பின்னால என் மண்டையில அடிச்சு போட்டு என் அம்மா வலையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. இந்தா. இது என் அம்மா. அவங்க போனதுக்கு அப்புறம் இதுதான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மா என்கிட்ட பேசணும்னு நினைச்சா இது மூலமா தான் பேசுவாங்க. நானும் எங்க அம்மா கிட்ட இது மூலமா தான் பேசுவேன். நீங்க சொல்றத கேட்டு பேக்கோட சேர்த்து இந்த புத்தகத்தையும் எடுத்துட்டு போயிட்டானோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க என் உயிரை காப்பாத்தினது கூட பெரிய விஷயம் இல்ல. இந்த புத்தகத்தை காப்பாத்தினதுதான் எனக்கு பெரிய விஷயம்.